கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த கால வேளையில என்னோடு கூட 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்க வாசித்து பாருங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளிலே ஒருவனுடைய மனைவி எலிஷாவிடத்துல வந்து தன் கணவன் மரணம் அடைந்தது குறித்து சொல்லுகிறார். அவள் பயபக்தி உள்ளவனாய் இருந்தாலும் அவன் கடன் வாங்கினதுனால கடன் கொடுத்து என்ன பண்றான், ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல உன் 2 பிள்ளைகளை நான் அடிமையா கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி, அன்பான தேவ சனமே, அவன் என்ன பண்ணா அப்படின்னா அந்த ஸ்திரியை வந்து பலவந்தப்படுத்த ஆரம்பித்தான். இந்த பகுதியை தயவு செய்து கவனமா கேளுங்க. அவளுடைய கணவன் மரித்து போனார். ஆனா கடன் கொடுத்துவன் ஒண்ணு பணம் கொடு, இல்ல பிள்ளைங்களை கொண்டு போய் அடிமையா வச்சுக்கிறேன்றான். ஆனா இவன் என்ன பண்ணா தெரியுங்களா, சூழ்நிலைகள் அனுகூலமா இல்லாத போது இவன் நேரா எங்க வந்தான்னு கேட்டீங்கன்னா தேவ மனுஷனிடத்திலே வந்தான். இந்த ஏது சொல்ற அப்படின்னா, பல நேரங்களில் நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம யார்கிட்ட போனா பரிகாரம் கிடைக்கும், யார்கிட்ட போனா சரியான பதில் கிடைக்கும், யார்கிட்ட போனா சரியான ஆலோசனை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறியாம பல நேரத்தில் என்ன பண்றோம், மாம்சத்திலே முடிவுகள் எடுத்து மனுஷன் சொல்றபடியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சவுலை பார்த்தீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, அவன் ஒரு காலத்துல தேவனோடு இருக்கும் போது மந்திரவாதிங்க, குறி சொல்றவங்க, சூனியக்காரங்க யாரும் இருக்கக்கூடாது தேசத்துல அப்படின்னு விரட்டின அவனுக்கு பிரியமான தேவஜனமே, பிரச்சனை வந்த உடனே மாறு வேஷம் அணிந்தவனாக மந்திரவாதிகளை தேடி போக ஆரம்பிச்சுட்டான். அதே போலதான் இன்னைக்கு பல விசுவாசிங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்றோம், பல தேவ பிள்ளைங்க சொல்றோம் ஆண்டுகிட்ட வரோன்னு சொல்லி. ஆனா நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம், சவுல் பண்ணினது போல, சவுலை போல நம்ம என்ன பண்றாங்க, மந்திரவாதிகளை, குறி சொல்றவங்களை, சூனியக்காரர்களை தேடின்னு போறோம். சாஸ்திரம் பார்க்கறவங்கள, ஜோசியம் பார்க்கறவங்கள, கிளி சாஸ்திரம் பார்க்கறவங்கள போய் தேடுறோம். கேட்டா என்னன்னு கேட்டா, அங்க போனா பரிகாரம் கிடைக்குமான்னு போனோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த தீர்க்கதரிசியின் மனைவியை பாருங்க, கடன் வாங்கிட்டார், செத்துட்டாரு. பிரச்சனை இல்லாத உலகத்துல யாரும் இல்லை, எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த பிரச்சனை மாறணும் அப்படின்னு சொன்னா நம்ம பிரியமான தேவ ஜனமே எங்க போகணும், யார்கிட்ட போகணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்க நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாமம் பலத்து துருதும், நீதிமான் ஆபத்து காலத்துல ஓடி உழைந்து சுகமா இருப்பான்னு வேதம் சொல்லுது. பிரச்சனை வந்தா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, மனுஷன் சொன்னா, சொந்தக்காரன் சொன்னா, கூட இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, தப்பான வழியில போகக்கூடாது. ஏன்னா சங்கீதம் 50:15 சொல்லுது, ஆபத்து காலத்துல என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி. நம்முடைய தேவன், பிரியமான தேவ ஜனமே, நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ஏன்னா 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் ஏராளம், ஆனா கர்த்தர் நின்னு விடுவிப்பாருன்னு சொல்லி. உனக்கு பிரச்சனை வருதா, தேவனிடத்துல வா, தேவ மனுஷனிடத்துல வா, தேவ ஆலோசனை கேளு. எல்லாத்தையும் போய் கண்டவங்க என்ன பண்ணக்கூடாது, தலை கொடுக்க கூடாது. ஆவில நடத்தப்படாதவன், அபிஷேகம் இல்லாதவன், வசனம் தெரியாதவன், தப்பான பாதையில நடத்துறவங்கிட்ட போய் நம்ம பிரச்சனை என்ன பண்ணக்கூடாது, பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதை அவங்க துருபயோகப்படுத்துவாங்க, தவறா பயன்படுத்தி கொள்ளுவாங்க. அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லக்கூடாது, எல்லாம் கிறிஸ்துவங்களும் இப்படிதாங்க, எல்லா பாஸ்டர்களும் சரியில்லை, எல்லா சபையும் சரியில்லை. நம்ம என்ன பண்றோம், நம்ம செய்யற தப்புக்கு ஆண்டவர் சரியில்லை, சர்ச்சை சரியில்லை, ஊழியக்காரன் சரியில்லை, எல்லாரையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிடறோம். ஆகியால இப்ப வந்த உடனே அன்பான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, எலிஷா அவளை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும், உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவ சொல்ற, என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய்தான்மா இருக்குது. தேவ மனுஷன் சொன்னார், போ, அதை எடுத்துன்னு வீட்டுல போய் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் பாத்திரங்களை கடன் வாங்கி வீடு வச்சுக்கின்னு கதவு மூடி எல்லாத்துலயும் ஊத்து. அப்ப தேவ மனுஷன் சொன்னபடியே செஞ்சா எல்லா பாத்திரம் நிரம்பிடுச்சு. நிரம்பின உடனே அவ என்ன பண்ண தெரியுங்களா, மறந்துள்ள தேவ மனுஷனை. சில நேரத்துல சிலர் அன்பால ரொம்ப துக்கம் என்ன அப்படின்னா, பிரச்சனை போது
வந்து மணிக்கணக்கா என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்து என்னங்க அஸ்தையா எங்க நிலைமை எப்படி ஆச்சு, அம்மா எங்க நிலைமை எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளும் என்ன பண்ணுவோம், மணிக்கணக்கா தூக்கம் இல்லாம, சோறு இல்லாம, சரீர பலவீனம், ஊழிய களைப்பு, ஆனாலும் கூட உடைந்த நிலையில வந்திருக்கும் போது நம்ம அவங்களோட துணை நிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நான் கூட நிக்குவோம். என்னங்க 4 அவர் 5 அவர் உட்கார்ந்து பேசுவோம். சில இடத்துல பாத்தீங்கன்னா காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரச்சனைக்கு போவோம், உட்கார்ந்து தீர்த்து பரிகாரம் பண்ணுவோம். முடிஞ்ச உடனே நம்மளை கண்டுக்கவே மாட்டான். இந்த விதவை அப்படியேப்பட்டவா அல்ல. பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பின உடனே நேரா மறுபடியும் பிரச்சனை இருக்கும்போது எங்க வந்தா, ஊழியக்கார்ட்ட வந்தா. பாத்திரம் நிரம்பின உடனே என்னங்களால மறுபடியும் ஊழியக்கார்ட்ட வந்தா. என்ன சொன்னார், போ வித்து கடன் அடிச்சு மீதியானத உன் வாழ்வாதாரத்துக்கு வைத்துக்கொள். அன்பான தேவச்சனமே, நம்ம வாழ்க்கையில நம்மள ஒருத்தர் கஷ்ட காலத்துல துணை நிக்கிறாங்கன்னா, நமக்கு தோல் கொடுக்கறாங்கன்னா, நம்ம கூட இருக்கிறாங்கன்னா, சாவர வரைக்கும் அவங்களை என்ன பண்ணக்கூடாதுங்க, மறக்க கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க, துரோகிகளை நம்புறோம், ஏமாத்துறவங்களை நம்புறோம், வேஷம் போடுறவங்களை நம்புறோம். ஆனா நம்ம கூட துணை நிக்கிறவங்களை நம்ம நம்புறது இல்லை. ஆகையால இன்றைக்கு உங்க பிரச்சனைங்க, கடன் பிரச்சனை மாறி நீங்க கடன் வாங்காம கடன் கொடுக்கிற நிலைமைக்கு தேவன் உங்களை உயர்த்தணுமா? அன்பான தேவச்சனமே, நீங்க தேவ ஆலோசனை கேட்க தேவ மனுஷரிடத்துல வாங்க, அவங்க சொல்றபடி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். எப்படி தீர்க்கதரிசி மனைவியுடைய பிரச்சனையை தேவன் மாத்தினீரோ, அப்படியே இந்த சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய பிரச்சனைகளை மாற்றி அற்புதங்களை செய்து ஆசீர்வதியும். அவளுக்கு பூரண சமாதானத்தை தந்து வழி நடத்தும். வேலை இல்லாத வேலை வாய்ப்பை தாரும், வீடு வாசல தாரும், கடன் பிரச்சனை மக்களுடைய கடன் பிரச்சனை நீக்கும், அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வழி நடத்தும். நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆகையால் இன்னும் நீங்க வளரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவனுடைய நாம மகிமைக்கா எங்களுடைய தொலைபேசியின் கீழே டிஸ்பிளே ஆகிறது, எங்களோடு அணுகலாம். ஜப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. அதோடு மே 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 21 நாள் உபவாச ஜபம் இருக்கு. சாயங்காலம் 7லிருந்து 9 மணிக்கு சிறப்பு தேவ மனிதர்கள் தேவ வார்த்தை கொண்டு வருகிறார்கள். வாங்க, பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.